தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கவின் பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் உருவாயிருக்கும் கிஸ் அப்படிங்கிற படம் தான். கொரியோகிராஃபர் சதீஷ் கிருஷ்ணன் ஆக்டராகவும் அறியப்படுறவர். இந்த படத்துல டைரக்டரா டெபு ஆறாரு. ஸோ அவரோட டைரக்ஷன் டெபு எப்படி இருந்தது அண்ட் ட்ரெய்லர் பார்த்தப்போ இது வந்து ஒரு ரொம்காம், அதுல ஒரு ஃபேண்டசி ஆங்கிளும் கலந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அதை எந்த அளவு சரியா கையாண்டிருக்காங்க, படத்தில் இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கவினுக்கு காதல் என்றாலே வெறுப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். யாரை லவ் பண்ணாலும் அவங்க போய் பிரிச்சு விடணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்லேயே இருக்காரு. இதுக்கிடையில அவருக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு கிடைச்சதுலேருந்து அவருக்கு ஒரு ஃபேண்டசி பவரும் கிடைக்குது. யார் கிஸ் பண்றதை பார்த்தாலும் அவங்களோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இதனால பல பிரச்சனைகளும் சந்திக்கிறாரு. இதோட ரூட் காஸ் என்னன்னு தேடுறப்போ அவருக்கு நாயகி பிரீத்தி அஸ்ரானியோட அறிமுகம் கிடைக்குது. பிரீத்தி அஸ்ரானியை பார்த்ததும் அவருக்கும் லவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ லவ்வே வேண்டாம்னு இருந்த கவினோட லைஃப்ல ஒரு லவ் வருது, ஒரு ஃபேண்டசி பவரும் வருது. இந்த ஃபேண்டசி பவர்னால அந்த லவ்ல என்ன சிக்கல் வருது, அண்ட் உண்மையாவே கவினுக்கு ஏன் வந்து அந்த ஃபேண்டசி பவர் வந்துச்சு, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த கிஸ். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நெல்சன் என்கிற கதையின் நாயகனாக கவின். இன்ஃபேக்ட் ஹீரோவுக்கு நெல்சன் பேர் வச்சது டைரக்டர் நெல்சனுக்கு ஒரு ட்ரிபியூவோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்கிறாங்க. அந்த ரோலை கணக்கச்சிதமா ஹேண்டில் பண்ணியிருக்காரு கவின். அவருக்குன்னே எழுதப்பட்ட ரோல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரொமான்ஸ் காட்சிகளா இருக்கட்டும், அண்ட் எதுக்கு எடுத்தாலும் அந்த இடக்க முடக்கா பேசுறது, எல்லாரும் லவ்வையும் போய் பிரிச்சு விடுறது, இந்த மாதிரியான காட்சிகளை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. காமெடி மீட்டர்லையும் அங்கங்க சில இடங்கள்ல டைமிங்கா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் நிறைய காட்சிகள் சுமாராக இருக்கிற காட்சிகளோட காப்பாத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். சாரா என்கிற கேரக்டர்ல நாயகியாக பிரீத்தி அஸ்ரானி அயோத்தியிலேயே நடிக்க தெரிஞ்ச நடிகை அப்படின்னு பேர் வாங்கிட்டாங்க. இந்த படத்துலையும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு இன்னும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு குறை. மற்றபடி நடிப்பில் எந்த குறையும் இல்லை. காமெடிக்குன்னு எழுதப்பட்ட கேரக்டர்ஸ்ல விடிவி கணேஷ் அண்ட் மிர்ச்சி விஜய் ரெண்டு பேருமே அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கவின், விடிவி கணேஷ் அண்ட் மிர்ச்சி விஜய் இந்த 3 பேர் காம்போல வர காட்சிகள் எல்லாமே தியேட்டர் பிளாஸ்டாவே இருந்தது. நிறைய காட்சிகள் நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. அதுவும் விடிவி கணேஷ் பண்ற காமெடிகள் எல்லாமே அட்டகாசமா டைமிங்லயும் ரைமிங்லயும் பக்காவா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய காட்சிகள்ல தியேட்டர்ல அப்ளாஸ் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ். கவினோட யங்கர் பிரதரா சத்யராஜ், அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சுவாரஸ்யமாவே இருந்தது. அண்ணனுக்கும் அவருக்குமான ஈக்குவேஷன் படத்துல நிறைய இடங்கள்ல நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அவர் வெடிச்சு ஒரு வேகமா ஒரு வசனம்லாம் பேசுவாரு. அந்த காட்சியில் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அண்ட் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல ராவ் ரமேஷ், தேவயானி, கௌசல்யான்னு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. இதை தாண்டி கௌரவ வேடத்துல இளைய திலகம் பிரபுவும் வந்துட்டு போறாரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்தது. கதைக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். தன்னோட பிளாட் பாயிண்டையே ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத ஒரு ஜாலியான ஃபேண்டசி ரொமான்டிக் படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் சதீஷ் கிருஷ்ணன். இன்ஃபேக்ட் டெபு டைரக்டரா அவர் வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் படமா தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு போல்டான டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடியில ஒரு யூஸ்வலான ட்ராக்குள்ள போகாம அதுல ஃபேண்டசி ஆங்கிளையும் கொண்டு வந்து அதுக்கும் ஒரு ப்ராப்பரா ஆர்க்லாம் செட் பண்ணி அதை சர்ன் அவுட் பண்ணி நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மெச்சூர்டான டைரக்ஷன் படம் ஃபுல்லாவே தெரியுது. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். சதீஷ் கிருஷ்ணன், முகில், சவரிமுத்து இவர்களோட வசனங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் ஷார்ட்டா அளவா சொல்ல வந்ததை டு த பாயிண்ட் சொல்ற இந்த வசனங்கள் தான் இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் என்டர்டெயின் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே தானா ஒரு காமெடி மீட்டர்ல வந்து செட் ஆயிருதும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் அளவுக்கு தான் இந்த வசனங்களும் இருக்கு. அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அண்ட் சதீஷோட டைரக்ஷன் டச்ல அங்கங்க சில இடங்கள்ல மறைந்த இயக்குனர் ஜீவாவோட டச்சும் வெளிப்படுது. அது நிச்சயமா இந்த படத்துக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னதான் ஃபேண்டசி படம் அப்படின்னாலுமே அந்த ஃபேண்டசி ஆங்கிளுக்குள்ள 100% போகாம கொஞ்சம் வெளியே இருந்துட்டு ஹீரோவோட செல்ஃப் ரியலைசேஷன் ஜேர்னியா இந்த படத்தை மாத்தினது ஒரு கிளவரான ஐடியா தான். ஏன்னா இந்த ஃபேண்டசி ஆங்கிளுக்குள்ள போனா நிறைய லாஜிக் கேள்விகள் எழுப்பப்படும். அந்த ஃபேண்டசி உலகத்தோட கட்டமைப்பு எப்படி, அது எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிற கேள்விலாம் வரும். அதனால அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு அந்த மேலோட்டமா அந்த ஃபேண்டசி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் டச் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமா பிரில்லியன்டான ரைட்டிங் தான். ஹரிஷ் கண்ணனோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தை நீட்டான ஒரு கலர்ஃபுல்லான பிரசன்டேஷனாக மாற்றிருக்கு. அந்த கைட் ஃபெஸ்டிவல் சீன்ஸாக இருக்கட்டும், இரவு நேர காட்சிகளாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர அந்த ஃபயர் தொடர்பான அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே துருத்தாத அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் டீமுக்கும் சரி, சினிமோட்டோகிராஃபருக்கும் சரி நிச்சயமா பாராட்டுகள். படத்தோட மற்றும் ஒரு ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் ஜென் மார்ட்டின் தான். பாடல்கள் அந்த அளவு பெருசா இருக்கல அப்படின்னாலும் பின்னணி இசையில பூந்து விளையாண்டுருக்காரு. கிளைமேக்ஸ் சாங்குமே ஓரளவு தியேட்டர்ல பாக்குறப்போ, அந்த காட்சிகளோட பாக்குறப்போ, அந்த மாண்டேஜோட பாக்குறப்போ நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பின்னணி இசையில வர அந்த எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும், இல்ல காமெடி காட்சிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது, ஸ்டாண்ட் அவுட்டாகவும் தெரியுது அப்படின்னு சொல்லலாம்.
படத்துல எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அந்த லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் வர அந்த லவ் ஃபெயிலியர் சாங் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அந்த பாட்டுல வர கொரியோகிராஃபி நல்லா இருந்தாலும் அந்த பாட்டு கதைக்கு ஒரு ஹிண்டன்ஸா தான் இருந்தது. அது ஒரு பெரிய நெகட்டிவ். அதே மாதிரி இன்னும் வெட்டி தூக்கி இருக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில வர ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அந்த டாகை இன்வால்வ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் வரும் செகண்ட் ஹாஃப்ல. அது கொஞ்சம் கிரிஞ்ச் மீட்டர்ல கொஞ்சம் அதிகமா போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாவே 2K கிட்ஸை கலாய்க்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துல வச்சது படத்தை 80s படமா மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அந்த 2K கிட்ஸை இன்வால்வ் பண்ற காமெடி சிறப்பாகவே இருக்கு. தியேட்டர்ல பார்க்க என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு. அதுவும் VTV கணேஷோட பெர்ஃபார்மன்ஸ் அதுல நல்லாவே இருந்தாலும் கொஞ்சம் அது மிகை நடிப்பாகவும் கொஞ்சம் அனிமேட்டடாகவும் கேரிகேச்சராகவும் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி படத்துல இருந்த மற்ற காட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அது வேற ஒரு டோன்ல வேற ஒரு மீட்டர்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதே மாதிரி படத்துல கவினோட அப்பாவான ராவ் ரமேஷுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கும். அந்த பேக் ஸ்டோரி பார்க்குறப்போ பழைய படமான ஆகால ஒரு பேக் ஸ்டோரி வரும். அதாவது ரகுவரனுக்கும் சுகன்யாவுக்கும் அங்கே ஒரு பேக் ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அந்த பேக் ஸ்டோரி அப்படியே எடுத்து இங்கே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ரிசம்பன்ஸும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் புதுசாக ஏதாவது அங்கே எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்தது. அது ஒரு மைனஸ். அண்ட் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் பண்ண விதம் நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸில் வர பாடலும் நல்ல ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது தான். பட் ஸ்டில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர ஒரு 30 மினிட்ஸ் ரொம்ப ப்ரிடிக்டபிளாக ரொம்ப ஃபார்முலா இருந்த மாதிரி தான் இருந்தது. எப்படியும் இப்படியான ஒரு கதைக்கு அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிடுறோம். அதே ஆங்கிளில் தான் படமும் முடிஞ்சது. அண்ட் இதுக்கு ஒரே ஆறுதலாக இருக்கிறது அந்த முன்னாடி சொல்கிற அந்த ஃபேண்டசியான ஒரு ப்ரோலாக் தான். அது இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. அதர் தன் தட் கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் புதுசாக யோசிச்சிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா அந்த ஃபேண்டசி ஆங்கிள்ங்கிறது இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இருந்திருந்தா ஒரு நார்மலான ரொமான்டிக் காமெடி படமாக தான் இருந்திருக்கும். ஸ்டில் அங்கங்கே சில குறைகளும் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.